இது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற அளவுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் எது ஓப்பன் பண்ணாலும் அதில் இந்த வீடியோ அதிகமாக வருது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கெமிஸ்ட் பிளேயில் டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணணும், யார் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ். அதாவது நம்ம பாடியில் வந்து இருக்க டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் அதே மாதிரி பிரைட்டன் ஆக்குது. ஸோ நம்ம பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து எல்போஸ், நீ, அண்டர் ஆர்ம்ஸ், பேக் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிக்மெண்டேஷன், ரஃப்னஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சோப் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக பத்தாது. நார்மல் சோப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து இருக்க டர்ட்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பாடி வாஷாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இருக்க ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்இவன் ஸ்கின் டோன் வந்து கிளியர் ஆகும், ஸ்மூத்தான ஃபினிஷுமே நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பாடி வாஷ் எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். பாட்டிலே கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் 4% இது லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், விட்டமின் இ இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ஏஹெச்ஏ. இது வந்து பாடியில் வந்து இருக்க டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அது இல்லாமல் ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆக்குது. சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு பிஹெச்ஏ. இது வந்து போர்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ரஃப்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அது இல்லாமல் விட்டமின் இ இருக்குது, ஹைலோனிக் ஆசிட் வந்து இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் செரமைட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ ஸ்கின் பேரியர் நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த பாடி வாஷ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வீடியோஸ் நிறைய கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாஷ்லேயே டேன்ஸ் கம்மியாகும் அண்ட் 1 வீக்லேயே டேன்ஸ் கம்மி பண்ணி ஸ்கின் நல்லா பல பிரைட்டனிங் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். மற்றபடி 1 வீக்கில் 1 டேஸ்லலாம் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இதில் இல்லை. ஸோ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்கின் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின் நல்லா ஓரளவுக்கு பிரைட்டனிங்குமே பண்ணும். அண்ட் இந்த பாடி வாஷில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட ஃப்ராக்ரன்ஸ் தான். இது கொஞ்சம் வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா திக்கான ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சியில் தான் வருது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் குட்டி குட்டி மைக்ரோ கிரானியூல்ஸ், அது பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணாமல் நல்லாவே இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் ஸ்கின் வந்து டேமேஜுமே பண்ணாது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பிஹெச் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.3லேருந்து 5.2க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணலாம். அண்ட் பேரபன், சல்ஃபேட் ஃப்ரீ, டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ இந்த பாடி வாஷ் வந்து டேன் இருந்தாலும் சரி, ரஃப் ஸ்கின், ஸ்ட்ராபெரி ஸ்கின், டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது வந்து பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் 2 பேருமே இது வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பிராண்டில் சொல்லியிருக்க மாதிரியே டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து சூப்பர் சாஃப்ட் ஆக்குது. அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது நம்ம ஸ்கின்க்கு ஸ்ட்ராபெரி, லெக்ஸ் ப்ராப்ளம், பாடி ஆக்னே மார்க்ஸ், ரஃப் பேச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது நல்ல ஒரு சொல்யூஷன். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஷவரில் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் நல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த பாடி வாஷ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாடி வாஷ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது நார்மலாக வந்து ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ஜென்டிலாக வந்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் இந்த மாதிரி ஸ்கின்னில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிக நேரம் விடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் சேஃபாக தான் இருக்குது. 4% மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மற்ற ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாடியை வந்து ட்ரை பண்ணாது. ஏன்னா இதில் ஹைலோனிக் ஆசிட்மே வந்துருக்குன்னா ஸ்கின் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகாமே பார்த்துக்கும். ஸோ இந்த பாடி வாஷ் வந்து யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுக்கு ஓகே தான். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி இருக்குது இல்லை ரேஷஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இதில் வந்து மெயின் திங் வந்து நீங்கள் அதிகமாக வந்து சன் எக்ஸ்போஷர் வந்து போகிறீங்க இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணுற டைமில் அப்படின்னா நீங்கள் பாடிக்கு தேவையான அளவுக்கு சன்ஸ்க்ரீம் வந்து அதாவது ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் லாக்டிக் ஆசிட் வந்துருக்கு லைட்டாக வந்து ஸ்கின்னை வந்து மைல்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மெயினாக நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் எல்லாருக்குமே நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பாடியில் ஸ்ட்ராபெரி ஸ்கின், ரஃப் ஸ்கின், டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்களும் மைல்டாக வந்து நல்ல டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் பெருசாக வந்து ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும், பாடி ஃபுல்லாக வந்து நல்லா பளபளன்னு இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது மைல்டாக வந்து டேன் கம்மி பண்ணி ஸ்கின் ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்டனிங் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் பட்ஜெட்டில் வந்து நல்ல ஒரு பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம்.
இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய வெப்சைட்டில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மலாக வந்து 320 இந்த மாதிரி 330 இந்த மாதிரி அமேசானில் கிடைக்குது. 236 ml வருது. அண்ட் இதுலேயே வந்து கெமிஸ்ட் ப்ளேயில் பிரைட்டனிங் பாடி வாஷ்மே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ். ஸோ நீங்கள் சோப் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் கிளியர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராடக்ட் பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.